வணக்கம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைமை அவர் பார்த்து ஒரு ஹாரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணணும். சரியாக உண்மையான லக்னம் எது என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். யார் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுவாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தசை இருக்குது. தசை விம்சோத்தரி தசைன்னு சொல்லுவாங்க, யோகினி தசைன்னு சொல்லுவாங்க, சர தசை. இது எல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்ன குண்டலி பார்க்கணும், கைரேகை எல்லாமே பார்க்கணும். லாஸ்ட்டில் இது கொடுக்கும்போது, ரெமெடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இப்போ நீங்கள் புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் பார்த்தா அங்கே என்னென்ன பூஜைகள் என்னென்ன யந்திரங்கள் பற்றி இல்லை, வெறும் தானம் மந்திர ஜப்பம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறது அவர் சொல்லணும். ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நடந்துட்டுருக்கு. என்னென்னா நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை. என்னென்னா இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸுக்கு ஒரு 5 minutes 2 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது? 2 பேரோட வாழ்க்கை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சிஸ்டம்ஷம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த மகர ராசியில் பிறந்தவருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்களை அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது பற்றி அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ராசி பவிஷ்யம் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது மந்த்ரேஸ்வரன் எழுதியிருக்கிற பலதீபிகா. அங்கே ஒரு கோச்சாரத்தை எப்படி பார்க்கணும்னு அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் நாடி ஜோதிடத்தில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் கூட அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆர்ஜி ராவோட பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குது, அது புருகுநாடி, அகஸ்திய நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பிரின்சிபல்ஸ் தான் நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மக்கராஜில் பிறந்தவருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்காக அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணணும். நிறைய இடங்களுக்கு அவர் ட்ராவல் பண்ணுற ஷார்ட் ஜர்னிஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, எஸ்பெஷலி போன்ஸ் மசில்ஸ் ரிலேட்டட். ரெண்டாவது விஷயம் ஃபைனான்ஷியலாக சடன் கெயின்ஸ் சடன் லாஸ் இருக்குது. அதனால நீங்கள் கேம்பிளிங்கு, இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப சீரியஸாக நீங்கள் இருந்தால் பெருசான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கல்யாணத்து விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட யாரையாவது தேடிட்டு இருக்கீங்களோ, இங்கே இன்னும் சம்மந்தம் தேடிட்டு இருந்தால் மேட்ரிமல் வெப்சைட்ஸில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல சம்மந்தம் கிடைக்கிற வாய்ப்பு, கல்யாணம் ஆகிற வாய்ப்பு, என்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு, மேரிட்டல் லைஃப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது சரியாகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். எதுக்குன்னா இந்த குரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல இருப்பாள். அப்படி இருக்கும்போது அவருக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. குரு கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு செவ்வாய் தோஷம் இருந்தால் குரு கிரகம் அதில் கன்ஜெக்ஷன் ஆகிட்டால் அது அந்த கிரகத்தை பார்த்துக்கிட்டால் அந்த தோஷமே இருக்காது, கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராசியில் பிறந்தவருக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் 6வது வீட்டில் இருக்கிற அந்த குரு கிரகத்தினால கண்டிப்பாக சத்துருகள் மேலே வெற்றி. எப்படின்னா, இவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நவம பாவம் நல்லா இருக்கிறதுனால யாராவது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, அவருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பஞ்சம பாவம் கொஞ்சம் அஃப்ளிக்டடாக இருக்கிறதுனால சந்தான குழந்தை பாக்கியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த விவசாயம் பண்ணுறவருக்கு ரொம்ப நல்லது, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு ரொம்ப நல்லது, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல்
ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு அவருக்கு கூட ரொம்ப சக்ஸஸான ஒரு சான்ஸ் இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில். ஸோ அஷ்டம பாவத்தில் சுக்கிரன் இருக்கிற நல்லது கிடையாது. எதுக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ பிரேக்கப் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம், பாத லக்னம், சந்திர லக்னம், சூரியன் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து, உபபாத லக்னம் பார்த்து, பஸ்ட குண்டலி பார்த்து, உங்கள் கைரேகையை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும். ஸோ அவரோட டெடிக்கேஷன் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் விட்டு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது. அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனெல்லாம் அந்த ப்ரெடிக்ஷன் வரும். சும்மா நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கணும்னா நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜாதகம் பார்த்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்.